தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்க உள்ள நடவடிக்கை குறித்த ஆர்டிஐ விண்ணப்பத்தை 2 மாதங்களில் பரிசீலிக்க மத்திய தகவல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்கும் நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவிக்க தவிக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடா குறித்து புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் என்னவென்று தனது மனுவில் கோரியுள்ளார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த கட்சிகள், வேட்பாளர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்றும், பணப்பட்டுவாடா குறித்து புகார் தெரிவிக்க மொபைல் ஆப், இணையதள வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதா எனவும் வினவியுள்ளார். 50 ஆண்டுகளில் எத்தனை பணப்பட்டுவாடா புகார்கள் பெறப்பட்டன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் கோரியதாக தவிக வழக்கறிஞர் தனது மனுவில் கூறியுள்ளார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு மனுதாரரின் மேல்முறையீட்டு மனு மீது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் 2 மாதங்களில் மனு மீது முடிவெடுக்காவிட்டால் மனுதாரர் இந்த வழக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ளும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மிரட்டப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தில் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வேதனையை வெளிப்படுத்தியுள்ளது. மிரட்டல்கள் தீவிரமானால் பாதுகாப்பிற்காக காவல்துறையை அழைத்து செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. பிஎல்ஓக்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் தடையாக இருப்பது குறித்த விவரங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மிரட்டப்படும் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுங்கள், இல்லையென்றால் அராஜகம் உருவாகும் என்றும் அறிவுறுத்தினர். அரசு ஊழியர்களுக்கு விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணமாக பெறுவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆண்டிற்கு 15 நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறலாம் எனவும், அக்டோபர் முதல் டிசம்பருக்குள் பணியில் சேர்ந்தவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தும், ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் பணியில் சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தும் பணப்பலன் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஏப்ரல், மே, ஜூனில் சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1லிருந்தும், ஜூலை முதல் செப்டம்பருக்குள் சேர்ந்தவர்கள் ஜூலை 1 முதல் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெற முடியும் எனவும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடந்த 2020 ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணப்பலன் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பெங்களூரு விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பொது விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரி சங்கேஷ் மேத்தா தலைமையிலான குழு விமான நிலையத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்தார். பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், விமான சேவைகள் தாமதம், ரத்தாகும் காரணங்கள் உள்ளிட்டவைகள் குறித்தும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் நேரடியாக மதிப்பீடு செய்தனர். விரைவில் இண்டிகோ விமான சேவை சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.